முஸ்லிம்ஸ் வெட்டிங் ஸ்டைல் பாயாசம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ரெசிபி. ஏன்னா இதோட சுவை அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். யூஸ்ஃபுல்லான ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெட்டிங் ஸ்டைல் பாயாசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லைட்டாக சூடானதும் 5 ஏலக்காய், 5 லவங்கம், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணதுமே இதில் 1½ டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு, 1 கைப்பிடி முந்திரி சேர்த்துட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு, பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இது விரும்பி கேட்பாங்க, எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு. பொன்னிறமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் 1 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நிறை கொழுப்பு பால் தான் பயன்படுத்தியிருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. பால் வந்து நல்லா காய்ச்சி இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நான் இப்போ மூடி வச்சுக்கிறேன். நல்லா ஒரு 4-5 கொதிக்கணும். நீங்கள் மூடி வைக்க தேவையில்லை, ஏன்னா சம்டைம்ஸ் பொங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா 4-5 கொதிச்சிருச்சு. இதில் வந்து 1/2 கப்பு ரவை. ரவை கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இல்லைன்னா நான் சொன்ன அளவுக்கே கரெக்டாக சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா ரவையை சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு 4-5 கொதிக்கணும். ரவையை சேர்த்துட்டு கொதித்ததுக்கப்புறம் 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதிக்க வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு 2-3 கொதித்ததுக்கப்புறம் இதில் ரோஸ் எசன்ஸு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரிச் அண்ட் க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் மேடு. அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா சேர்க்க தேவையில்லை. இது சேர்த்தா இன்னும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா கல்யாணங்கள்லாம் இது மஸ்ட்டு சேர்ப்பாங்க. இது சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா தவிர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 கப்பு சேர்த்துட்டு, ஆனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, இல்லைனா இது வந்து அடியில் போய் தங்கிடும். அப்படியே நீங்கள் நல்லா கலந்து விடணும். திரும்ப சொல்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதில் மில்க் மேடு ஆட் பண்ணணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்து அந்தானை வச்சுடுங்க. இதில் சின்ன கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கைப்பிடி திராட்சை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி பாயசத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு சூடாவோ அல்லது சில்லுனோ சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வெட்டிங் ஸ்டைல் முஸ்லிம்ஸ் வெட்டிங் ஸ்டைல் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.